சாதாரணமாக இப்போ ஹைவேல போகிற எல்லா கார்களுக்கும் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்லக்கூடிய அந்த பணம் கட்டி வங்கிகளில் பணம் கட்டி அந்த பணத்துக்குடைய ஸ்டிக்கராக அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கோம். அதில் எல்லாமே போகும்போது அது கட் ஆகிடும். அது எந்த டோலில் போகிறீங்களோ அந்த டோலில் வந்து அந்த சுங்கச்சாவடியில் அது கட் ஆகிடும். அதை இப்போ மத்திய அரசிலிருந்து அதுக்காக அந்த ஃபாஸ்ட்ராக் சிஸ்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிறவங்களுக்கு போதிய அளவு அதில் வந்து பணம் இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் கம்மியாக இருந்து அந்த இடத்துல போகும்போது பணம் இல்லைன்னா பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோம். பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டா அதை திரும்ப ரினியூவல் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் கேஒய்சி அது இதெல்லாம் சொல்லி, இல்லை உங்கள் மேலே வேறு கேஸுக்கு அந்த டிராஃபிக்கில் அது இதில் லைட்டில் நிற்கல அது இதுன்னு ஆயிருக்கு, அப்போ அந்த கேஸுகள்லாம் இருந்தால் அந்த கேஸுகளுக்கெல்லாம் பணத்தை கட்டணும். அந்த பிளாக் லிஸ்ட்டை வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து அதை நீக்கணும். உங்கள் கேஒய்சி நாம்ஸ் ரிசர்வ் பேங்க் கேட்டிருக்க எல்லா நாம்ஸையும் கொடுக்கணும். இது போக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எப்போவுமே அதில் கட்டி வைக்கணும் அப்படின்னு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ரோட்டில் போகிறதுக்கு அப்பப்போ காசு கொடுத்து போய்கிட்டு இருந்தோம். சரி, அது கூடாது, லேட் ஆகுது, கியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பணத்தை கட்டி வச்சுட்டு ஒரு ஃபாஸ்ட்ராக் வாங்கிட்டு அட்டையை ஓட்டிக்கிட்டு போங்கன்னு சொன்னீங்க. சரின்னு அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹைவே டிபார்ட்மெண்ட், அதுவும் வந்து தனியார்கள் தான் நிறைய அதை கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபாஸ்ட்ராக்ல சரின்னு போட்டு அதை பணத்தை போட்டு கட்டிக்கிட்டு போவாங்க. அந்த பணம் எவ்வளவு அவங்க போக போகிறாங்களோ அதுதான் அவங்கள்ட்ட கையில் இருக்கும். அது அப்போதைக்கு 1 மணி நேரத்துக்கோ 1/2 மணி நேரத்துக்கோ முன்னால் கட்டிட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் முடியாது. அதில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போட்டு வைக்கணும். 500 ரூபாயோ 1000 ரூபாயோ போட்டு வச்சா அந்த காசு கையில் இருந்தால் அவங்க செலவு பண்ணிக்குவாங்க. அவங்கவுங்களுக்கு அதுக்கு செலவுக்கு பயன்படும். எந்தெந்த வகையில் இந்த மத்திய அரசு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கணுமோ அதையெல்லாம் பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட்ராக்காக இருந்தாலும் சரி, இவங்க எடுத்துகிற எல்லா இந்த முடிவுகளுமே வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிடணும். மக்கள் ஜோப்பில் பணம் இருக்கக்கூடாதுங்கிறதுல மத்திய அரசு மிகவும் தெளிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரிய ஒரு செயல்பாடாக இருக்குது. போகும்போது காசை கொடுத்துட்டு போகிறான், அதுக்கு அளவு பண்ணுறதை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது, நீ இவ்வளோ ரூபா அதுக்கு போட்டு வைக்கணும், அப்போ தான் நீ போகணும் வரணும்னு சொன்னால் இதெல்லாம் என்ன மக்கள் நலன் இல்லாத நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம்.